அன்பு சொந்தங்களே, நான் உங்கள் தமிழன் ஆசிக். உணவே மருந்து, வச்சிடுவோம் பெருசாக விருந்து. இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னாக்கா, பிரண்டையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். பிரண்டையை பற்றி பெரும்பாலான மக்களுக்கு தெரிஞ்சிருக்குங்க. இருந்தாலும் தெரியாதவங்களுக்காக இந்த காணொளி. இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு பிரண்டையை பற்றின சரியான புரிதல் வரும். இந்த பிரண்டையை எப்படி நம்ம சரியான முறையில் பயன்படுத்துறதுங்கிறத முதல்ல பார்த்துருவோம். பிரண்டையை பொறுத்தளவில் நீங்கள் துவையலாக பண்ணி சாப்பிட்றது தாங்க ரொம்பவே சிறப்பாக இருக்கும். எப்படி துவையல் பண்ணுறதுங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். முதல்ல இந்த வீடியோவில் பார்க்குற மாதிரி இந்த பிரண்டையில் இருக்கிற தடிமனான பகுதி இருக்குது பாருங்கள். இதை லேசாக அப்படியே கட் பண்ணி எடுத்துடணும். ரொம்ப சதையோடு கட் பண்ணி எடுக்கக்கூடாதுங்க. லேசான முறையில் எப்படி கட் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்கள். இந்த மாதிரி ஒவ்வொரு பிரண்டையும் லேசாக பாருங்கள், இந்த அளவுக்கு லேசாக கட் பண்ணி எடுத்துக்கிட்டாலே போதுங்க. ஏன் இந்த தடிமனான பகுதியை கட் பண்ணி எடுக்கிறோன்னாக்கா, அந்த இடத்துல தாங்க அரிப்பு இருக்கும். இதை கட் பண்ணாமல் இப்படி செதுக்காமல் போட்டிங்கனாக்கா உங்களுக்கு அரிப்பு அதிகமாக இருக்கும். அந்தளவுக்கு உங்களால் சரியாக சாப்பிட முடியாது. அதுக்காக தாங்க இதை மெதுவாக கட் பண்ணி எடுத்துக்கிறோம். இப்படி சுத்தம் பண்ண பிரண்டையை தனியாக ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுங்க, உங்களுக்கு தேவையான அளவுக்கு. வாங்க உறவுகளே, அடுத்ததாக பிரண்டை துவையல் எப்படி பண்ணுறதுங்கிறத பார்த்துருவோம். எவ்வளோ அழகாக குட்டி குட்டியாக நறுக்கி வச்சுருக்காங்க பாருங்கள். முதல்ல இந்த பிரண்டை துவையலை செஞ்சு எடுத்துக்கிட்டு அதுக்கப்புறமா இதுக்கு என்னென்ன மருத்துவ குணங்கள் இருக்குங்கிறத பார்த்துருவோம். வாங்க முதல்ல துவையல் ரெடி பண்ணிடலாம். நாங்கள் பொதுவாக எந்த சமையல் பண்ணாலும் மண் சட்டியில் பண்ணுறது தாங்க எங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். சட்டி காஞ்சதும் சட்டியில் ஒரு 3 ஸ்பூனு நல்லெண்ணெய் விட்டுக்கலாம். நாங்கள் 3 ஸ்பூன் விட்டுக்கிறோங்க. உங்களுக்கு தேவையான 2 கூட விட்டுக்கலாம், 4 கூட விட்டுக்கலாம். நல்லெண்ணெய் எவ்வளோ சேர்க்குறோமோ அவ்வளோ நல்லது. 1.5 ஸ்பூனு உளுத்தம் பருப்புங்க, வெள்ளை உளுத்தம் பருப்பு சேர்த்துக்குவோம். அதோட ஒரு 3 காஞ்ச மிளகாய் சேர்த்துக்கலாம். இது ரெண்டையும் கொஞ்சம் நேரம் லேசாக வாட்டிக்குவோங்க. ரொம்ப கருக விட்டுறக்கூடாது. பொன்னிறமாக செவந்ததுக்கப்புறம் இதை லேசாக எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் வச்சுக்க வேண்டியதுதான். எடுத்து வச்சு கொஞ்சம் நேரம் ஆற விட்டுடலாங்க. எவ்வளோ அழகாக பொன்னிறமாக செவந்திருக்கு பாருங்கள். ரொம்பவும் செவந்துடக்கூடாது, டேஸ்ட்டு மாறிடும். அதுலேயே ஒரு 10 சின்ன வெங்காயம் எடுத்துக்குவோங்க. ஏன்னா சின்ன வெங்காயம் எதுக்கு சேர்க்குறேன்னாக்கா அதனுடைய டேஸ்ட்டும் மனமும் வேறு மாதிரி இருக்கும். அதோட 10 வெள்ளை பூண்டு ரெண்டையும் கொஞ்சம் நேரம் லேசாக வாட்டிக்குவோம். நம்ம கட் பண்ணி வச்சுருக்கிற பிரண்டை அதோட சேர்த்துக்கலாங்க. அப்படியே இந்த பிரண்டையை கொஞ்சம் நேரம் வாட்டணும். அதாவது ஒரு விஷயம் நீங்கள் புரிஞ்சுக்கணும், பிரண்டையை பொறுத்தளவு ரொம்பவே ஹீட் பண்ணி அதை ரொம்ப காயிற அளவுக்கு பண்ணிடக்கூடாதுங்க. லேசான முறையில் தாங்க செவக்கணும். லேசான முறை, அதாவது ஒரு பொன்னேரன்னு சொல்லுவாங்க. லேசாக அதனுடைய பச்சை நிறம் மட்டும் மாறும், அந்த அளவுக்கு வதக்கினா போதும். ரொம்ப வதக்கிடாதீங்க. அந்த பச்சை நிறம் லேசாக மாறும்போதே இதை நம்ம எடுத்துக்க வேண்டியது. இப்போ நம்ம கொஞ்சம் எண்ணெய் ஊற்றுறோம் பாருங்கள். 10 நம்ம சேர்த்துக்கலாம். முதல்ல 2 ஸ்பூன் ஊற்றிருப்பேன்ல, ஸோ 10 கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கொஞ்சோன்னு சேர்த்துக்கிறாங்க. இன்னும் நிறம் மாறல, அது வரைக்கும் கொஞ்சம் வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், வதங்கிட்டு இருக்கும்போதே ஸ்மெல்லு நல்லா இருக்குங்க. அந்த பிரண்டையோட வாசமே தனி. சாப்பிடும்போது எப்படி இருக்கும்னு நினச்சி பாருங்கள். சூப்பராக குக் ஆகிடுச்சு. ஓரளவுக்கு லேசாக கலர் மாறுது பாருங்கள். சொன்ன மாதிரி ரொம்ப மாறிடக்கூடாதுங்க, அதை கவனமாக பார்த்துக்குங்க. லேசான முறையில் கலர் மாறினாலே போதும். இந்த பச்சை இது லேசாக மாறும் பாருங்கள். உங்களுக்கு பார்க்கும்போது இந்த வீடியோவில் தெரியும் பாருங்கள். பச்சை நேரம் லேசான முறையில் தான் மாறி இருக்குது. வாரத்துக்கு 2 முறையாவது இந்த மாதிரி பிரண்டை துவையல் பண்ணி சாப்பிட்டிங்கன்னா உங்களுக்கு உடலுக்கு ரொம்பவே ஆரோக்கியங்க. கொஞ்சோன்னு புளி சேர்த்துக்கிறாங்க. இந்த புளிப்பு டேஸ்ட் இருந்தால் தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இந்த புளியை சேர்க்கலைனாலும் உங்களுக்கு ஒரு காரத்தன்மை தெரிகிற மாதிரி இருக்கும், தொண்டையில் அரிப்பு இருக்கிற மாதிரி இருக்கும். இதையும் கொஞ்சம் நேரம் போட்டு வாட்டிக்குவோம்.
இதெல்லாம் ஒரு காலத்தில் எதுக்கு இருக்குன்னே தெரியாமல் இருக்கும். பெரும்பாலும் வேலிகளில் தாங்க இது கிடைக்கும். வேலிகளெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா நிறைய காய்ச்சி கிடக்கும். இதை பார்க்குறதுக்கு ஆள் இருக்காது, பறிக்கிறதுக்கு ஆள் இருக்காது. இன்றைக்கி எல்லாம் தேடி அலையிறாங்க, பார்த்துட்ருக்காங்க எங்கே இருக்கோன்ட்டு. வேலி தாவுறாங்க. அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சோன்னு தேங்காய் சேர்த்துக்கலாங்க. ஏன்னா ரொம்ப சூடாகக்கூடாது தேங்காய், அதனால் முதல்ல போடாமல் உங்களுக்கு கடைசியாக போடுறோம். இதுக்கு முன்னாடி அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு அந்த சட்டியில் இருக்கிற லேசான சூட்டில் மட்டும் இந்த தேங்காவை போட்டு எடுத்துக்குவோம். கொஞ்சம் நேரம் வாட்டி எடுத்துக்கிட்டாலே போதும். எடுத்து கொஞ்சம் நேரம் ஆற வச்சிடணும். சூப்பராக ஓரளவுக்கு வதங்கி வந்துடுச்சுங்க. இப்போ நேராக இன்றைக்கி அம்மியில் தான் வச்சு அரைக்கிறோம். இன்றைக்கின்னு இல்லைங்க, என்றைக்குமே இந்த மாதிரி துவையல் பண்ணுற மாதிரி இருந்தால் நமக்கு அம்மி தான். ஏன்னா இதுக்கு ஒரு ரீசன் இருக்குது. நீங்கள் எண்ணத்தை தான் மிக்சியில் போட்டு நீங்கள் ஓட்டுன்னு ஓட்டி துவையல் பண்ணி சாப்பிட்டாலும் இதில் உங்களுக்கு சத்துக்கள் குறைஞ்சிரும். இதில் கிடைக்கக்கூடிய முழுமையான சத்துக்கள் மிக்சியில் அரைக்கிறதுல வராது. நீங்கள் அம்மியில் அரைச்சி பாருங்கள், அதனுடைய டேஸ்ட்டும் வேறு, மருத்துவ குணம்ங்கிறது அப்படியே உங்களுக்கு கிடைக்கும். மெல்லமாக இதை அரைச்சிக்கிட்டு இது உடலுக்கு என்ன மாதிரியான பயனை தருதுங்கிறத உங்கள்கிட்ட சொல்லிடுறாங்க. இன்றைக்கி பெரும்பாலான மக்கள் மாடிப்படி கூட ஏற முடியலங்கிறாங்க, கொஞ்சம் தூரம் நடக்க முடியலங்கிறாங்க, வண்டியை ஸ்டார்ட் பண்ண முடியலங்கிறாங்க. என்னன்னாக்கா மூட்டு வலிங்க. இந்த மூட்டு வலி இருந்துச்சுனாக்கா எந்த ஒரு வேலையும் நம்ம துரிதமாக செய்ய முடியாது, ரொம்பவே கஷ்டப்படுற மாதிரி இருக்கும். ஏன் கீழே கூட உட்காந்து சாப்பிட முடியல யாராலும். இப்போ எல்லாருமே டேபிளில் தான் உட்காந்து சாப்பிட்டுட்ருக்குறாங்க. இதுக்கு என்ன தான் ஆங்கில மருத்துவத்தை பார்த்துக்கிட்டே இருந்தாலும் 5 வருஷம் 6 வருஷம்னு டேப்லெட் சாப்பிட்டுக்கிட்டே தான் இருக்கிறாங்க. இந்த முட்டி வலினுங்கிறது குணமானதே இல்லைங்க. யாரும் நான் சொல்லி கேட்கல, நான் இந்த ஆங்கில மருந்து சாப்பிட்டு இவ்வளோ நாளில் எனக்கு முட்டி வலி சரியாயிடுச்சு, இப்போ நல்லா நடக்கிறேன், நல்லா மாடிப்படிலாம் ஏறுறேன்னு யாருமே சொல்லி நான் கேட்டதில்லைங்க. இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்களுக்கு வாரத்தில் 2 நாள், நீங்கள் வாரம் முழுக்க சாப்பிட்ணுன்னு அவசியமே கிடையாதுங்க. வாரத்தில் 2 நாள் இதை பக்குவமாக இந்த மாதிரி அம்மியில் அரைச்சி கொஞ்சம் முயற்சி பண்ணுங்கள். உங்களுக்கு முழு சத்து இந்த பலன் உங்களுக்கு கிடைக்கணுன்னா அம்மியில் அரைச்சிங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும். எங்களை இன்றைக்கி யாருப்பா அம்மிலாம் அரைக்கிறாங்க, எங்களாலாம் அம்மிலாம் அரைக்க முடியாதுன்னு பார்க்குறவங்க மிக்சியில் அரைச்சிங்க, அது உங்கள் சாய்ஸ். அது செம்மையாக அரைச்சி எடுத்தாச்சுங்க. பாருங்கள், இதை சோத்தில் ஒரு உருண்டையை போட்டு விட்டு பிசைஞ்சி சாப்பிட்டோன்னா என்னங்க பிரியாணி, என்னங்க புலாவு, இதெல்லாம் விட சொர்க்கம். அவ்வளோ டேஸ்ட்டுங்க. நீங்கள் ஒரு முறை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி துவையல் பண்ணி உங்கள் சாதத்தில் போட்டு சாப்பிட்டு பாருங்கள், வேறு லெவலில் இருக்கும். உங்களுக்கான முட்டி வலிக்கு பிரச்சனை எவ்வளோ சீக்கிரம் குணமாகுதுன்னு மட்டும் பாருங்கள். ஓகேங்களா? இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி யார் வீட்டில் வாழை இலையில் 4 பேர் சேர்ந்து உட்காந்து சாப்பிட்ருக்கீங்கங்கிறத கமெண்ட்டில் சொல்லுங்கள். நாங்கள் அடிக்கடி முழு வாழை இலையை கட் பண்ணி போட்டு இப்படி தாங்க உட்காந்து சாப்பிடுவோம்.